அனிகா சாண்ட்ரா அந்த பாப்பா பாட்டி இஷ்யூவில் விஜேஸ் அதை அட்ரஸ் பண்ணிட்டாரு. அது எப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டாரு. சாண்ட்ராவை எதுவுமே ரோஸ்ட் பண்ணாமல் சாஃப்டாக அந்த விஷயத்தை மட்டும் எடுத்து சொல்லிட்டாரு. அவங்க ஜஸ்ட்டு பாட்டு பாடினாங்க. பாப்பான்னு பாடினா அவங்களுக்கே 2 குழந்தைங்க இருக்குது, வினோத்துக்கு 2 குழந்தைங்க இருக்குது, அமித்துக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் எல்லாருமே அஃபெண்ட் ஆகலை. அவங்களுக்கும் தெரியும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க உங்கள் குழந்தைங்கள சொல்லலை, நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அது புரியாத மாதிரி ஒரு 2 நிமிஷம் சாண்ட்ரா பேசாமலே நிற்கிறாங்க. இல்லை சார், நான் அப்போ அந்த இன்டென்ஷனில் பண்ணாங்கன்னு நினச்சேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க. திருப்பியும் 2வது வாட்டியும் சொன்னாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் சார் ஒன்று சொன்னாருன்னா அந்த ஹோஸ்ட் சொன்ன மொமெண்ட்லேயே எல்லாருமே வந்து சாரி கேட்டிருப்பாங்க. பட் இங்கே வந்து அவர் 2வது வாட்டி எடுத்து சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. சொன்னதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து சாரின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. விஜய் சார் போயிட்டார். போனதுக்கப்புறமா திருப்பி இங்கே உள்ளே வந்துட்டு கனிக்கிட்ட சொல்லி சாரி அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே அவங்களும் தேங்க்யூன்னு ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து கனிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, என் பேரில் தான் தப்பு அப்படின்னோடனே கனி வந்து இல்லை என் பேர்லேயும் தப்பு இருக்குது அப்படின்னோடனே இல்லை உங்கள் பேர்லலாம் நான் பழி போட மாட்டேன், அந்த ஃபுல் அக்கௌண்டபிலிட்டி நான் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார். எந்த தப்பை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஆனால் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், விஜய்ஸ் வந்து அந்த ஃபன் இது பேசும்போது ஃபுல்லாக வந்து சும்மா கண் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருந்துச்சு, க்ளீனாக தெரிஞ்சுது நமக்கு கண். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலர்ஸ் போட்டு வந்துட்டாரு, பிளாக்காக இருந்துச்சு, நம்மளால் பார்க்க முடியல எவிக்ஷனுக்கு. ஸோ எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.